சென்னை நுங்கம்பாக்கம் MOB வைஷ்ணவ் கல்லூரி அருகே உள்ள மாநகராட்சி பூங்கா பராமரிப்பாளர் ரகு தனது மனைவி சோனியா மற்றும் 5 வயது மகள் ரக்ஷனாவுடன் பூங்காவுக்குள் உள்ள சிறிய அறையில் வசித்து வருகிறார். ரகு சொந்த ஊரான விழுப்புரம் சென்றிருந்த நிலையில் சோனியா அறைக்குள் சமையல் செய்து கொண்டிருந்த போது பூங்காவில் சிறுமி ரக்ஷனா தனியாக விளையாடிக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. அப்போது பூங்காவுக்கு எதிர் வீட்டில் வசிக்கும் வெங்கடேஸ்வரன் தனது வீட்டில் வளர்க்கப்படும் 2 ராட்வைலர் நாய்களை அழைத்துக் கொண்டு பூங்காவிற்குள் சென்றுள்ளார். கழுத்தை சுற்றி இழுவை கயிறோ வாய்ப்பூட்டோ இன்றி அவிழ்த்துவிடப்பட்ட அந்த நாய்கள் சிறுமி ரக்ஷனாவை பார்த்ததும் பாய்ந்து சென்று கடித்து குதற துவங்கின. நாய்களின் கூர்பற்கள் குத்தி கிழித்ததும் அலறி துடித்துள்ளார் சிறுமி ரக்ஷனா. சத்தம் கேட்டு ஓடி வந்த தாய் சோனியா நாயை விரட்ட முயன்ற போது அவரையும் ராட்வைலர்கள் கடிக்க துவங்கியதாக தெரிகிறது. இவற்றை பார்த்ததும் வெங்கடேஸ்வரன் நாய்களை கட்டுப்படுத்தாமல் அங்கேயே விட்டுவிட்டு வீட்டுக்கு ஓடி உள்ளார். அவர் நாயை வாக்கிங் எடுத்துன்னு வந்திருக்காரு. நாய் ரோப் கூட போட மாட்டார், அந்த கயிறு கூட கட்டி எடுத்துன்னு வர மாட்டார், அப்படியே விட்டுருவார். அங்கே குழந்தை விளையாடின்னு இருந்துருக்கு. அந்த ராட்வீலர் ரொம்ப மோசமான நாய், அது கவிச்சுக்குவாங்க. அப்போ அவங்க தாய் தான் போயிட்டு அவங்க இது பண்ணி சேவ் பண்ணியிருக்காங்க. அவர் இருந்திருக்காரு, அவர் காப்பாற்ற போல. என்ன காரணம்னா அது நம்மளை கடிச்சிடுமோ அப்படின்னு பயந்து அவர் நின்றுட்டார். அவர் தான் வளர்க்குறாரு. அது ராட்வீலர் கேட்காதாம ஒரு வெறி வந்துச்சுன்னா. ராட்வைலர்கள் 2ம் கடித்து குதறியதில் சிறுமியின் பின்னந்தலை மண்டை ஓடு கழன்று கொண்டது. உடலின் பல்வேறு இடங்களில் இருந்து ரத்தம் ஒழுகி சிறுமி அலறி துடித்த சத்தம் கேட்டு ஓடி வந்த அருகில் வசிப்பவர்கள் ரக்ஷனாவையும் சோனியாவையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போலோ மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிறுமியும் அவரது தாயாரும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பூங்காவில் நடந்தது பற்றி வெங்கடேஸ்வரன் வீட்டில் தகவல் சொன்ன பிறகு அவரது தந்தை புகழேந்தி மற்றும் தாய் தனலட்சுமி வெளியே வந்து சிறுமியை கடித்து குதறிய தங்களது செல்ல நாய்கள் 2ஐயும் வீட்டுக்குள் அழைத்து சென்று கேட்டை பூட்டிக் கொண்டதாக இப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். தடை செய்யப்பட்ட நாயை வளர்க்குறதுக்கு அனுமதிக்கூடாது. மாநகராட்சி பூங்காவில் சரியான ஒரு பாதுகாப்பு தரணும். அடிக்கடி காவல்துறையும் சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரி பார்க்கணும். தனியார் இரத்த வங்கி நடத்தி வரும் புகழேந்தி பல ஆண்டுகளாக ராட்வைலர் நாய்களை வளர்த்து வருவதாகவும் அவற்றை இனப்பெருக்கம் செய்து குட்டிகளை விற்று வருவதாகவும் கூறியுள்ள இப்பகுதி மக்கள் இதற்கு முன் பலமுறை சாலையில் செல்வோரை ராட்வைலர்கள் கடிக்க பாய்ந்துள்ளதாகவும் இது பற்றி கேட்டால் புகழேந்தி உரிய பதிலளிப்பதில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே கோழியை கடிச்சிருக்கு, 2 கோழியை கடிச்சிருக்கு, நாயே கடிச்சிருக்கான் சொல்லியிருக்காங்க. அவர் எது ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த நாய்க்கு பார்க்குக்கு அவங்க போயிருக்காங்க. அவங்க பின்னாடியே போயிட்டு அந்த குழந்தை அங்கே விளையாடி நின்றுக்கிறா, அவளை பிடிச்சி கடிச்சு குதறிச்சு யாருமே இல்லை. அவங்களும் பார்த்துட்டு நாயை பார்த்துட்டு பிடிக்கணும்ல, அவங்க பிடிக்காம அவங்களும் விட்டுட்டாங்க. 2 ஐட்டம் ஆளுங்க நடந்து போகக்குள்ளே வான் பண்ண தெருத்தும் அது தெருத்துக்குள்ளே நாங்கள் கம்பு வச்சுக்கின்னு தான் போவோம். நாங்கள் அது அவர்கிட்டே நாய் வளர்க்குறவர்கிட்டே சொல்லிட்டோம். இதுமாரிங்க ஆளை கடிக்கிற மாதிரி வருது, நாளைக்கு பிரச்சனை ஆகிடுங்கன்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் லைசன்ஸ் வாங்கி வளர்த்து வச்சுக்கிறேன், நான் கடிச்சாலும் நான் வைத்தியம் பண்ணிக்கிறேன்னு அவர் ஒரு ராங்கான பதில் தான் சார் சொல்றாரு. யாருக்கும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லி பார்த்துட்டாங்க, அவர் கேட்கல சார். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் நாயின் உரிமையாளர் புகழேந்தி, அவரது மனைவி மற்றும் மகன் மீது பிறர் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து 1000 விளக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு நாயின் உரிமையாளர் சிறுமிக்கு தனது செலவில் சிகிச்சை மேற்கொள்வதாக கூறினார். எனக்கு குழந்தை நல்லபடியாக ரெடி பண்ணி கொடுத்தா போதும், அவ்வளோதான். என் புள்ள எனக்கு நல்லா வந்தால் போதும், மீது எதுவும் வேணாம். அவன் வீட்டு பணம் வேணாம், யாரும் வேணாம். நான் பெத்த புள்ள எப்படி இருந்தால் அதுமாரி என் புள்ள வந்தால் போதும் எனக்கு. விசாரணைக்கு பின் புகழேந்தியின் குடும்பத்தினர் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். சிறுமியை கடித்த 2 ராட்வைலர்களையும் 7 நாட்களுக்குள் அவை இருக்கும் வீட்டில் இருந்து அப்புறப்படுத்துமாறு புகழேந்தி குடும்பத்தினருக்கு மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தவறினால் மேல் நடவடிக்கை தொடரப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது.
சம்பவத்துக்கு நம்ம காவல்துறையும் உடனடியாக எஃப்ஐஆர் அவங்க புகழேந்தி மற்றும் 2 பேர் மேலேயும் எஃப்ஐஆரும் போட்டு அவங்க அந்த நடவடிக்கை எடுக்கும் நிலையில் கால்நடை மருத்துவர் டாக்டர் கமாலுதீன் சென்னை மாநகராட்சி அப்புறம் மாநகராட்சி அதிகாரிகளும் இருக்காங்க. நாங்கள் இந்த சம்பவத்தை பார்வையிட்டு இந்த நாயை பொறுத்தவரை தற்பொழுது ஏதாவது தொண்டுநர் மூலம் அப்புறப்படுத்த முடியுமா, தற்பொழுது இதை தற்காலிகமாக இதை அப்புறப்படுத்துறதுக்கு நடவடிக்கையில் இப்போ ஈடுபடுறோம். அடுத்த 1-2 நாட்களுக்குள் அது முடிவடையும். வீடுகளில் நாய் வளர்ப்பவர்கள் சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கன்னி போன்ற நாட்டு இனங்களை காட்டிலும் வெளிநாடுகளில் குறிப்பாக குளிர் பிரதேசங்களைச் சேர்ந்த இறக்குமதி செய்யப்படும் நாய்களை வளர்ப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவதாக கூறப்படுகிறது. அவ்வாறு வரும் நாய்களுக்கு உணவு முறை, தட்பவெப்பநிலை மாறுவதால் அவற்றின் குணங்களும் மாறுவதாக விலங்கு நல ஆர்வலர்கள் கூறுகின்றனர். வீட்டில் நாய் வளர்ப்பவர்கள் கண்டிப்பாக உரிமம் வாங்க வேண்டும் என எச்சரித்துள்ள சென்னை மாநகராட்சி, ராட்வைலர் போன்ற நாய் இனங்களை தடையை மீறி இனப்பெருக்கம் செய்து விற்கும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளது. ஏன் சில விலங்குகள் ஆர்வலர் கூட இந்த ப்ரீடிங் இல்லீகலாக ப்ரீட் பண்ணி விற்கிறாங்க. அந்த மாதிரி இல்லீகாலிட்டி நடக்கிறது. இந்த மாதிரி வெறித்தன்மை உள்ள ப்ரீட்ஸை ப்ரீட் பண்ண வைக்கிறதுக்கு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதை பின்பற்றாமல் இம்ப்ராப்பர் ப்ரீடிங் பண்ணி அதற்கு வரக்கூடிய குட்டிகளை இல்லீகலாக விற்கிறாங்க. இது எல்லாமே ஒரு ரிஸ்க்கு, நல்லதல்ல. ராட்வைலர் போன்றவற்றுக்கு ஒரு சில நாடுகளில் தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவிலும் கடந்த 2024 மார்ச்சில் ராட்வைலர், புல்டாக், பிட்புல் போன்ற 23 நாய்களை இறக்குமதி செய்யவும் விற்கவும் தடை விதிக்கப்பட்டது. இதற்கெதிராக இந்திய விலங்குகள் நல வாரியம் நீதிமன்றத்தில் முறையிட்டதால் தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் சரவணகுமார் மற்றும் வினோத்குமார்.